யூதரை பார்த்து கேட்கிறார் இயேசுவை, நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு நானும் நீங்களும் எதற்காக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டோம்? எதற்காக அவரால் முன்குறிக்கப்பட்டோம்? எதற்காக நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டோம் என்றால் நித்தியமாய் ஆண்டவரோடு வாழும்படியாக. நாங்கள் அந்த நித்திய ராஜ்யத்துக்கு தகுதி அல்லாதவர்கள். அப்படிப்பட்ட எங்களை தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர்களுடைய ஒரு ரட்சிப்பை உண்டாக்கி அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பாவங்கள் சாபங்கள் எல்லாம் கழுவப்பட்டு வாழ்நாள் முழுவதும் ஒரு முடிவில்லாத ராஜ்யத்துக்கு நித்திய ராஜ்யத்துக்கு நாங்கள் நீங்கள் என்ன செய்யப்படுகிறோம். அதை நியாய பிரமாணத்துக்கு ஒரு லோயருக்கே ஆண்டவர் கேட்கிறார், லோயில என்ன எழுதுங்க. அந்த நியாயத்தில் வந்த நோக்கமே அவரை சோதிக்கும்படிதான் வந்தார். இருதயத்தின் சிந்தனைகளையும் இருதயத்தின் நினைவுகளை மறைந்தவர்கள் அவன் நியாயத்தில் தான். ஆனா அவன் கேட்ட கேள்வி ஆண்டவருடைய பதில் பாருங்க, நியாய புஸ்தகத்தில் எழுதி உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவது. இன்றைக்கு எல்லாமே தேவனுடைய சாயத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? சரியாக செய்கிறோம், பிரயாசப்படுகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், உபவாசம் பண்ணுகிறோம், ஆராதனை செய்கிறோம், துதி செய்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த நியாயஸ்திரிக்கு நீ தேவனிடத்தில் அன்பு கூறுவது மட்டுமல்ல, உன்னை போல உன் பிறந்தையும் நேசி. இன்றைக்கு எங்களுடைய சகோதரர்கள், இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியில் நாங்கள் எல்லாரும் சகோதரர்கள். எங்களுடைய உறவுகளை நாங்கள் நேசிக்கிறோமா? எங்களுடைய சகோதரர்களை நாங்கள் நேசிக்கிறோமா? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வாங்க. கர்த்தருக்கு எல்லாம் தெரியும், என் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். தேவனோடு இருக்கிற உறவை தான் ஆண்டவர் பார்க்கிறான்னு சொல்லி மனிதர்களோடு இருக்கிற ஐக்கியத்தையும் மனிதர்களோடு காட்ட வேண்டிய அன்பையும் இன்றைக்கு அநேகர் என்ன செய்து விடுகிறார்கள்? தவறி விடுகிறார்கள். நோக்கம் என்னன்னு சொன்னா, ஏதோ சாப்பாடு இல்லாம சாப்பிடணும் என்றதுக்காக அப்ப பிடிக்கிற ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு ஐக்கியம், ஒரு சந்தோஷம். நான் உங்களை நேசிக்கிறேன். அவருக்கு என்ன உங்களுக்கு அழைத்திருந்தார், நீங்க என்ன சாப்பிடுவீங்க? வர்றதுக்கு முதலில் உங்களுக்கு என்ன விருப்பம், எது சாப்பிடுவீங்க, உங்களுக்கு என்ன செய்தா உங்களுக்கு நான் என்ன செய்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி அவர்கள் வந்து விட்ட வருகிறவர்கள் வரவேற்பிலிருந்து அவர்களை உபசரிப்பிலிருந்து அவர்களுக்கு செய்ய வேண்டியதை நாம் செய்து பிரயாசப்பட்டு மறுபடியும் என்ன செய்யலாம்? அவர்கள் அனுப்பும். நீங்க எவ்வளவுதான் இருந்து அந்த மனுஷனோடு பேசாம ஒரு கசப்போடு ஒரு கடினமான இருதயத்தோடு ஏற்றான் மேலாம் வந்தான்னு சொல்லி அவனுக்கு நீங்க எவ்வளவுதான் சமைச்சாலும் அந்த மனுஷன் சாப்பிடுவாங்க. அந்த மனுஷனை நீங்க நேசிக்கிறீங்க என்று சொன்னா உண்மையான இருதயத்திலிருந்து என்ன குறை குற்றங்கள் இருந்தால் நீங்க அந்த மனிதனை என்ன செய்யுங்க? மன்னிங்க கூடாது, மன்னிங்க. நான் இப்படி பேசி ஆனா தேவனுடைய ஜபத்துக்கு வருகிற பொழுது இன்றைக்கு மனுஷரை நேசிக்கிற பொழுது மனுஷரோடு குறைகள் குற்றங்கள் இருந்தால் மன்னிப்பு தவறி விடுகிறார்கள். காரணம் என்ன சொல்றாங்க? நான் ஆண்டவர்கிட்ட ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நீங்க அந்த குரோஸ்ல இந்த குறுக்கெழுத்து போட்டியில ஒரு லைனை தான் நிறைவு செய்து வைத்திருக்கீங்க, மற்ற லைனை நீங்க என்ன செய்யல, நிறைவு செய்யல. எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். அதான் நான் சொல்லுகிறேன். ஒரு ஐஸ்வர்யவான் என்ன செய்யலாம்? மறிக்கிறான். அதே போல அவருடைய வீட்டில் ஒரு லாசர் வர முடியாத ஒரு தரித்திரன் லாசர், உணவு இல்லை, அப்படிப்பட்டவன் மறிக்கிறான். ஆனால் லாசர் மறித்து எங்க போகலாம்? பரதேஸ் ஆபிரகாம்கிட்ட போகலாம். இந்த ஐஸ்வர்யவான் மறித்திருக்க போகலாம், பாதாளத்துக்கு போகலாம். ஐஸ்வர்யவான் என்ன பிளேஸ் தான்? ஐஸ்வர்யவான் இருக்கிறது தப்பா? அந்ததான் இயேசுவின் நல்ல இணையற்ற நாமத்திலே இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். யாவரையும் மறுபடியும் இயேசுவின் நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன், அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த விசேஷமாக எங்கள் மத்தியிலே புதிதாக வந்திருக்கிற அன்பு சகோதரர், அதுபோல் அன்பு சகோதரி, உங்களையும் நாங்கள் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களோடு கூட இணைந்து இந்த நாளிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருடைய நாமத்தை உயர்த்த தேவன் சலாக்கியம் பாராட்டி இருக்கிறோம். உங்களுக்காக எங்களுடைய நன்றிகள். அது மட்டுமல்ல, தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென். ஆகவே இந்த நாளிலே எங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்க கேள்வி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். கூடவே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையோடு இணைவோம். எத்தனை பேர் வார்த்தையை கேட்க ஆயுதமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை காணுகிறது. தேவனுடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது. தேவனுடைய வார்த்தை அது சத்தியம் உள்ளது. அவருடைய சத்தியமுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆமென்.
அது உயிர்ப்பிக்கும். மறைந்து போயிருக்கிற ஆத்மாவை கூட என்ன செய்யும் என்றால் தேவனுடைய வார்த்தையை உயிர்ப்பிக்கும். அது அப்படிப்பட்ட உயிருள்ள வார்த்தையை கேட்கும்படியா தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைய நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக போவதற்கு முன்பதாய் உங்களை எல்லாருக்கும் தெரியும் ஒரு காரியத்தை இந்த நாளிலே செய்கிறேன். ஒரு கேள்வி பதில் மாதிரி உங்களுக்கு தெரியும். அவர்கள் பயப்படாதீங்க. இதை விளங்கி கொண்டால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருக்கும். விளங்குவதற்கு ஈஸியாக விளங்குவதற்கு உங்களுக்கு இதாக இருக்குமாக நீங்கள் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் க்ரோஸ் வேர்ட்ஸ், அதாவது குறுக்கெழுத்து போட்டி எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறீங்க? மற்ற படத்தோட சும்மா நோமல் பொருட்படும். எல்லாருக்குமே தெரியும் இந்த குறுக்கெழுத்து போட்டியில் நீங்கள் பங்கு வைத்திருக்கீங்க. இதில் ஒவ்வொரு லைன், அதாவது இடம் இருந்து வளம், மேலிருந்து கீழ், கீழே இருந்து மேலே விட தெரிஞ்சாலும் சில நேரம் என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது. சரியான விட வரணும் என்று சொன்னால் கீழேயும் இருந்த அந்த சொல் சரியாக வரணும், மேலேயும் இருந்த அந்த சொல் என்ன செய்ய வேண்டும், சரியாக வரணும். அப்போ தான் அந்த குறுக்கெழுத்து போட்டி என்ன செய்யும், அந்த இது பூரணப்படும். அப்படித்தாங்க? அப்பொழுதுதான் அது நிறைவு வருது. இப்போ அந்த இதுக்கு வாங்க, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். வேதாகமத்தில் இந்த உங்களுக்கு தெரியுது. இப்போ நான் சும்மா சாதாரணமாக போட்டிருக்கேன் ஒரு 3 பெட்டி. வேதாகமத்தில் பிள்ளைகள் திருப்பங்க யாக்கோபுடைய சகோதரர்கள், யாக்கோபுடைய பிள்ளைகள் இருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த சைட் இடமிருந்து வலம் ஒரு பெட்டி போட்டிருக்கேன், மற்றது மேலே இருந்து கீழே. சும்மா சாதாரணமாக இது. வேதாகமத்தில் பின்னுக்கு பார்க்கலாம் யாக்கோபுடைய பிள்ளைகள். இப்ப நான் சொல்லுகிறேன் முதலாவது லைன் இடம் இருந்து வலம் யாக்கோபுடைய பிள்ளைகள். யாராவது ஒருவருடைய பேர் இதுல வரும். சரி, இந்த 4 பெட்டிகளையும் யாருடைய பேரை போடலாம்? பின்னுக்கு பாருங்க. பின்னுக்கு இருக்கு ரூபன் இருக்கு, சிமியோன் இருக்கு, ஜூதா, செபுலோன், இசக்கார், தான், காத், ஆசேர், நப்தலி, எப்ராயிம், மனாசே, பெஞ்சமின். யாக்கோபுடைய புத்திரர்கள். இதுல இந்த 3க்கு மேலே இருக்கிற பெட்டி 4 பேர் இருக்கு. யாருடைய பேரை போடலாம்? 4 எழுத்துள்ள பேர் வரும். அப்படித்தாங்க? 4 எழுத்துள்ள பேர் யாருடைய வரலாம்? சிமியோன் வரலாம், செபுலோன் வரலாம், நப்தலி வரலாம். ஆனா இப்ப உங்களுக்கு விட தெரியும், இந்த 3 பேரில யாரோ ஒரு ஆளுடைய பேர் தான் என்ன செய்ய போகுது, வரப்போகுது. ஆனா யார்கிட்ட எழுதிடுமா? அப்படி எழுதணும் என்ன செய்யணும்? கீழே இருந்து வருவதை பார்க்கணும். அப்ப கீழே இருந்து வருவதற்குரிய கேள்வி என்னன்னு சொன்னா, யாருடைய மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணானா? லோத். அப்ப லோத்தக்கு நீங்க அதுல எழுதிக்க முன்னுக்கு வாங்க யாக்கோபு எந்த புத்தருடைய பேர் வரும்? செபுலோன். ஆகவே இன்றைக்கு ஒரு பகுதி உங்களுக்கு விடை தெரிந்தால், ஒரு பகுதிக்கு சரியான விடை நீங்கள் இருந்தாலும் கீழ்ப்பகுதி நிரம்புகிற பொழுதுதான் அது பூரணப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு காரியத்துல சில நேரம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில வேளைகளுக்கு அதுக்கு பதில் தெரியும். 4 பேர் 3 பேர் பார்த்தோம். சிமியோன், செபுலோன், நப்தலி. உதாரணத்துக்கு ஒரு சின்ன காரியம். ஆனாலும் நாங்கள் உடன் என்ன செய்ய முடியாது, உடன் எழுத முடியாது. மற்ற சைட்டில் என்ன கேள்வி, எந்த எழுத்து வருகிறது, மேலிருந்து கீழே வார பெட்டிகளை எங்களுக்கு விட தெரிஞ்ச உடனே நாங்கள் மற்ற பெட்டியை என்ன செய்யக்கூடிய மாதிரி போட்டு நிரப்பக்கூடிய மாதிரி. இன்றைக்கு இதன் அடிப்படையில் தான் தேவனுடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொண்டு பல வேளையிலே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள், ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு சைட்டை எப்பொழுதும் என்ன செய்கிறோம், பூரணப்படுத்துகிறோம். மற்ற சைட்டை நாங்கள் பார்ப்பதில்லை. அதனால் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிற காரியங்களை பிரதிபலிக்க முடியாமல் போகலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 25வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் வார்த்தையை கொள்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் புதிய பாட்டிலே 96வது பக்கம் 10வது அதிகாரம் 25 இருந்து 28 வசனங்கள் முடிய மட்டுமாக வாசியுங்கள்.
அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி போதகரே நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஓகே, நித்திய ஜீவனை, அதாவது ஒரு நியாயஸ்திரி, ஒரு லோயர் வந்து ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், இயேசுவே, நான் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? நானும் நீங்களும் எதற்காக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டோம்? எதற்காக அவரால் முன்குறிக்கப்பட்டோம்? எதற்காக நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டோம் என்றால் நித்தியமாய் ஆண்டவரோடு வாழும்படியாக. ஆமென். ஒரு முடிவில்லாத ராஜ்யத்திலே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எங்களுக்கு டெம்பரரியான ஒரு வாழ்க்கை. இதற்கு பிற்பாடு ஆண்டவரோடு வாழுகிற அந்த நித்தியம் உள்ள வாழ்க்கைக்கு தான் நான் நீங்களும் அழைக்கிறோம். அதற்காகத்தான் தேவன் எங்களை என்ன செய்தார்? அழைத்தார், தெரிந்து கொண்டார், எங்களை பரிசுத்தப்படுத்தினார். நாங்கள் அந்த நித்திய ராஜ்யத்துக்கு தகுதி அல்லாதவர்கள். அப்படிப்பட்ட எங்களை தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் மூலம் ஒரு ரட்சிப்பை உண்டாக்கி அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பாவங்கள் சாபங்கள் எல்லாம் கழுவப்பட்டு வாழ்நாள் முழுவதும் ஒரு முடிவில்லாத ராஜ்யத்துக்கு, நித்திய ராஜ்யத்துக்கு நாங்கள் நீங்கள் என்ன செய்யப்படுகிறோம்? அதை நியாயஸ்தாரி ஒரு லோயற்ற கேள்வி, இதை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய வாழ்க்கையை இப்படி ஒரு கேள்வி வரணும். ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம், தேவ சமூகத்துக்கு ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம், தேவ பிள்ளைகளாக வந்திருக்கிறோம். ஏன் இயேசுவை தேடுகிறோம்? எதற்காக ஆண்டவரை தேடுகிறோம்? எதற்காக சும்மா போறோமா? ஆகவே இந்த நியாயஸ்தரி கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் ஒரு பதில் சொல்கிறார். வாசிங்க தொடர்ந்து. அதற்கு அவர் நியாய பிரமாணத்துக்கு, ஒரு லோயருக்கு ஆண்டவர் கேட்கிறார், லோயில என்ன எழுது? என்னுடைய தேவன் நல்ல ஆண்டவர். ஆமென். அந்த நியாயஸ்திரி வந்த நோக்கமே அவரை சோதிக்கும்படிதான் வந்தான். சோதிக்கும்படிதான் வந்து இந்த கேள்வி. அவருக்கு தான் ஒரு லோயர், அவர்கள் சோதிக்கும்படி வந்து கேட்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் இருதயத்தின் சிந்தனைகளையும் இருதயத்தின் நினைவுகளையும் மறைந்தவர்களுடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர் நியாயஸ்திரி தான். ஆனா அவன் கேட்ட கேள்விக்கு ஆண்டவருடைய பதில பாருங்க. நியாய புஸ்தகத்தில் என்ன எழுதி? லோயருக்கு லோ தெரியத்தான் வேணும். ஆண்டவருக்கு அவனுடைய பதில் இருக்கிறார். லோயர் கீழவாசிங்க என்ன என்றால் அவன் பிரதியுத்தரமாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் சோல் உன் முழு பலத்தோடும் strength உன் முழு சிந்தையோடும் மைண்ட் அன்புக்கு. ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார் என்னன்னு சொன்னா உன் முழு இருதயத்தோடும், இரண்டாவது உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், நான்காவது உன் முழு சிந்தை ஓடு நீங்க என்ன செய்ய? தேவனிடத்துல அன்பு கூறுங்கள். அதுக்கு பிறகு உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. அப்ப நான் முதல் ஆரம்பத்தில் போட்டதுபடி அந்த க்ராஸ் வேர்ட்ஸ்ல இடம் இருந்து வரும் அந்த பக்கம் உதாரணத்துக்கு யோசிங்க, ஒரு வசனம் மேலே இருந்து கீழே ஒன்று பார்த்தோம். உதாரணத்துக்கு அந்த மேலே இருந்து கீழே தேவனிடத்தில் அன்பு கூறுவதை எடுத்துக்கொள்ளுங்க. இடம் இருந்து வரும் அடுத்த பட்டியல என்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடம். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில அனைவருடைய வாழ்க்கையில பாருங்க, இந்த க்ரோஸ் இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பூரணப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஒரு கணம் அவர் என்ன செய்தார்? தேவனோடு அன்பு கூர்ந்தார். தேவனோடு இருந்த உறவு, தேவனோடு இருந்த ஐக்கியம், அதில் எந்த குறையும் இல்லை. அதை திருப்திப்படுத்தினாண்டவர். அடுத்த பக்கம் அடுத்த க்ரோஸ் மனிதர்கள் பாவிகளாகிய நாங்கள் மதிக்க வேண்டிய இடத்துல எங்களை நேசித்ததால பாவத்தை நிமித்தம் அடி வாங்க வேண்டிய எனக்காக அவர் பாவத்துக்காக அடியாகி, எனக்காக அவர் ரத்தம் சிந்தி, எனக்காக அக்கிரமங்களையும் எனக்காக அவமானங்களையும் எனக்காக நிந்தனைகளையும் ஏற்றி என்ன செய்தார்? என்னை நேசித்தார். தேவனை நேசிக்கிறதோ ஒரு இது, மனிதரை நேசிக்கிற ஒரு இது. தேவனை நிற்கிற பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கான நித்திய ஜீவன். ஆண்டவர் அவர்கள் என்ன பதில் சொல்லுகிறார்? நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய். இந்த அநேக நேரத்தில் தேவ பிள்ளைகள் நாங்கள் தேவனை நேசிக்கிறோம்.
ஒரு பகுதி மட்டும் மலிவாண்டுதான் போகிறோம். முழு இதயத்தோடு ஆண்டவரை தேடுகிறோம். எங்களுடைய சிந்தனைகளை முழுவதும் ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவரை நேசிக்கிறோம். எங்களுடைய முழு பலத்தினால் கூட பிரயாசப்பட்டு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நல்லது, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்காக ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று ஆண்டவருக்கு நாங்கள் எப்படி பிரதிபலிக்கிறோம் என்று சொன்னால், எப்படி ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று எப்படி பிரதிபலிக்கிறோம்? தேவனோடு இருக்கிற உறவு, தேவனோடு இருக்கிற ஐக்கியம், இன்றைக்கு எல்லாமே தேவனுடைய சாயத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? சரியாக செய்கிறோம், பிரயாசப்படுகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். வேறு தேவனோடு அன்பு கூறுறபடியாக என்ன செய்யுங்க? தேவனோடு அன்பு கூறுகிறோம். ஆண்டவரோடு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், ஆண்டவரோடு நல்ல ஒரு ஃபெலோஷிப் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா, அதை எப்படி கிரியைகளினால காட்டுறீங்கன்னு சொன்னா, ஆண்டவரோடு என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணுகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், உபவாசம் பண்ணுகிறோம், ஆராதனை செய்கிறோம், துதி செய்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சபைக்கு இடையிலே வந்திருக்கிறீங்க. ஆண்டவரை நேசிச்சபடியே நாங்கள் வந்திருக்கிறோம். சபைக்கு வாரம், தேவன் உண்மை, இதெல்லாம் நாங்கள் யாருக்காக செய்கிறோம்? தேவனை நேசிக்கிறபடியால, தேவனில உறவு கொள்வதால, தேவனில நாங்கள் ஐக்கியப்படுறதால தேவனுக்காக செய்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், அந்த நியாயஸ்திரிக்கு, நீ தேவனிடத்தில் அன்பு கூறுவது மட்டுமல்ல, உன்னை போல உன் பிறனையும் நேசி. இன்றைக்கு எங்கள் சகோதரர்கள், இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியில் நாங்கள் எல்லாரும் சகோதரர்கள். எங்களுடைய உறவுகளை நாங்கள் நேசிக்கிறோமா? எங்களுடைய சகோதரர்களை நாங்கள் நேசிக்கிறோமா? இன்றைக்கு நாங்கள் யாரையாவது ஒருவரை நேசிக்கிற போது அவர்களுக்கு என்ன செய்வோம்? யாரையாவது ஒரு மனிதரை நீங்க நேசிக்கிறீங்க, சரி சுலோசன் தர்ஷன், நீங்க என்ன நேசிக்கிறீங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? வாங்க வடிவா சாப்பிடுவோம், உங்களை விசாரிப்பேன், உங்களை உபசரிப்பேன், உங்களை காயப்படுத்த மாட்டேன், உங்களுக்கு நன்மை தீவேண்டாம், முன்னுக்கு நிற்பேன். பாருங்க, அவரோட உறவு எனக்கு எப்படி இருக்கும்? நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகும். அவர் எனக்கு ஏதாவது ஒரு டெலிபோன் எடுக்கிறேன்னா கூட நானே அடிப்பேன். ஏன் எனக்கு நீங்க அடிக்கல? என்று அவரோடு இருக்கிற ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், அவரோடு இருக்கிற ஃபெலோஷிப் எனக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னா, அவரை நான் நேசிக்கிறபடியாக அவரை திருப்திப்படுத்த வேண்டிய யோசிக்கிறேன். ஆண்டவர் இதைத்தான் அந்த நியாயஸ்திரிக்கு சொன்னார், நீ தேவனிடத்தில் அன்பு கூறுவது மட்டுமல்லாமல் உன்னை நேசிக்கிறது போல உன் பிறனையும் என்ன செய் நேசி. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? அநேக ஆவிக்குரியவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனை நேசிக்கிறார்கள். எந்த பிழையும் எந்த தவறுமே இல்லை. ஆண்டவருக்காக நான் செய்கிறேன், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஒரு மன்னிப்பு, ஆண்டவரிடம் ஆராதனைக்கு போகிற பொழுது தங்களை தாழ்த்துகிறார்கள், தங்களை அர்ப்பணிக்கிறார்கள், மன்னிப்பு கேட்கிறார்கள். காரணம் என்ன? ஆண்டவரோடு இருக்க உறவு பாதிக்கப்படக்கூடாது, ஆண்டவரோடு இருக்க ஐக்கியம் பாதிக்கப்படக்கூடாது. தேவ சமூகத்துக்கு போய் பல மணி நேரங்களில் முழங்கால், ஆண்டவரை என்னை மன்னிங்க, ஆண்டவரின் அக்கிரமங்களை மன்னிங்க, நம்முடைய பிள்ளையாய் வந்திருக்கிற சுவாமி. நல்லது, தேவனை நாங்கள் நேசிக்கிறபடியா நல்லது செய்யத்தான் வேண்டும். இதே மனுஷர்கள் சாய்ச்சில மனுஷர்களுக்கு விரோதமாக எத்தனை வார்த்தைகளை பேசுகிறோம், மனுஷர்கள் எத்தனை விதத்தில் காயப்படுத்துகிறோம். எப்பயாவது ஒரு நாள் மனுஷர்களிடம் போய் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோமா? தேவனிடையிலே சேருவதற்கு படுகிற பிரயாசத்தை மனுஷர்களிடத்தில் காண்பிக்க நாளும் நீங்கள் பிரயாசப்படுகிறோமா? ஒரு விஷயம் யோசித்து பாருங்க. நியாயஸ்திரிக்கு ஆண்டவர் என்று சொன்னார், நீ தேவனிடத்தில் உன்முழு இதயத்தோடும், உன்முழு பலத்தோடும், உன்முழு ஆத்மாவோடும், உன்முழு சிந்தையோடும் அன்பு கூறுவது போல உன்னிடத்தில் தோறும் பிறனிடத்தில் அன்பு கூறு. இன்றைக்கு பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ரோமர் 13:8 சொல்கிறது, நியாய பிரமாணத்தை என்ன செய்கிறான்? நிறைவேற்றுகிறான். ஹல்லேலூயா. தேவனோடு இருக்கிற உறவில அன்பில பிரயாசப்படுகிற நாங்கள் பல வேளைகளில சக மனிதர்களோடு உறவுகளில ஐக்கியத்தில அன்பில இருக்க என்ன செய்து விடுகிறோம்? தவறி விடுகிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தருக்கு எல்லாம் தெரியும், என் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். தேவனோடு இருக்கிற உறவை தான் ஆண்டவர் பார்க்கிறார் என்று சொல்லி மனிதர்களோடு இருக்கிற ஐக்கியத்தையும் மனிதர்களோடு காட்ட வேண்டிய அன்பையும் இன்றைக்கு அநேகர் என்ன செய்து விடுகிறார்கள்? தவறி விடுகிறார்கள். ஹல்லேலூயா. நானும் நீங்கள் இன்றைக்கு சத்தியத்தை அறிகிறோம், சத்தியம் எங்களை. ஒருவேளை இந்த வார்த்தை எனக்கு முக்கிய வார்த்தை தான்.
நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் இருந்தால் மனம் திரும்பி, ஒப்புரவாக வேண்டிய காரியங்கள் இருந்தால் ஒப்புரவாகி, நித்திய ஜீவனுக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் நித்திய ஜீவனை இழந்து விடாதபடி எச்சரிக்கை உள்ளவர்களாகும்படி இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை பேசி கர்த்தர் பேசுவாராம். இன்றைய வார்த்தைக்குரிய தலைப்பு ஜெபமும் விருந்தோம்பலும். தொடர்பே இல்லாத வார்த்தை. ஜெபமும் விருந்தோம்பலும். பசிக்கலாம் எனக்கு பசிக்கு. நான் உண்மையா சொல்லுவோம், சாப்பாட்டில் நான் என்ன செய்ய மாட்டேன், வைக்கப்படவே மாட்டேன். வடிவா சாப்பிடும் சாப்பாடு எதுக்கு பசிக்கு, எல்லாருக்கும் பசிக்கும். அந்த நேரம் சரியாக 11:41. ஆகவே பசி. ஆனால் உங்களுக்கு மாம்சத்துக்குரிய ஆகாரத்தை உங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வாசம் இங்கே வருது. அதான் எனக்கு தெரியும் சாப்பாடு இருக்கிறது. அப்ப மாம்சத்துக்குரிய ஆகாரத்துக்கு முன்பதாக இப்பொழுது உங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறார். ஆவிக்குரிய ஆகாரத்தை சாப்பிட்டு பலனடைங்க, அதற்கு பிற்பாடு மாம்சத்துக்குரிய சாப்பாடை சாப்பிடும்படியாக தெரிவிப்பார். ஜெபமும் இன்றைக்கு என்ன செய்து விருந்தோம்பல். அநேக நேரத்தில் ஜெபம் என்றால் எங்களுக்கு தெரியும், தேவனோடு உறவு கொண்டு வந்து தேவனோடு பேசுகிறோம், என்ன ஜெபம் என்றது இப்படி நாங்க சொல்லலாம். ஆனா விருந்தோம்பல் என்ன? ஒரு மனுஷன் நாங்க சாப்பாடு உபசரிக்கிறோம், சாப்பாடு கொடுக்கிறோம், ஐக்கியப்படுகிறோம். அப்ப ஜெபம் இன்றைக்கு தேவனை நாங்கள் நேசிக்கிறதால உங்களுடைய இதயத்தோடு, உங்களுடைய பலத்தோடு, உங்களுடைய சிந்தையோடு தேவனிடத்தில் அன்பு கூறும். அப்ப தேவனை நேசிப்பதற்காக நாங்கள் தேவனுக்காக என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். அவரை அன்பு கூறும்படியா ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், உபவாசம் பண்ணுகிறோம், பாவங்களை அறிக்கை பண்ணுகிறோம், தேவனை நேசிக்கிறார். அப்ப மனிதனை நேசிக்கிறதா நீங்க என்ன செய்வீங்க? மனுஷனோட ஐக்கியப்படுவோம், கூப்பிடுவோம், அவர்களுக்கு சாப்பாடு கொடுப்போம், உபசரிப்போம், அவர்கள் வார்த்தைகளை பேசுவோம், சுகநலங்களை விசாரிப்போம். அப்ப இன்னைக்கு தேவனுடைய அநேக காரியங்கள் இருக்கு. தேவனுடைய சைட்டில தேவனை அன்பு கூறுற அநேக காரியங்கள் இருக்கு. மனிதனுடைய சைட்டில மனிதனை நீங்க நேசிச்சா செய்யக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கு. அது ஒரு காரியத்தை மட்டும்தான் இன்றைக்கு பேச போகுது. தேவனை நேசிக்கிறபடியால் ஜெபத்தையும், மனிதனை நேசிக்கிறபடியால் சாப்பாட்டை குறித்து பேசும். இன்னைக்கு சாப்பாட்டை பேசுகிற பொழுது உங்களுக்கு ஜெபம் இன்னைக்கு நல்லா உள்ளாங்க. எப்படி இன்னைக்கு தேவனுடைய கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஜெபிக்க வேண்டும், எப்படி கிறிஸ்தவர்கள் ஜெபத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சிலவர்கள் சாப்பாட்டை இன்னைக்கு விளங்கப்படுத்துகிற பொழுது, விருந்தோம்பலை காண்பிக்கிற பொழுது உங்களுடைய ஜெபத்திலே அதிகமாய் விளங்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு அப்போஸ்தலரை நீங்க பார்க்கலாம். 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனம், 46வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் இப்பதான் இயேசுவானவர் பரலோகத்துக்கு ஏறி பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மேல பொழிந்தருளப்பட்ட நாட்கள், சபை ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல சபை ஆரம்பிக்கப்பட்டது. சீஷர்கள் மேல் வீட்டர்கள் இருந்தபோது பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர். ஆனா சீஷர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னா, வாசிங்க, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் ஏன் அப்பம் பிடிக்கிறார்கள்? என்னத்துக்காக வேண்டிய சாப்பாடு? ஏன் இன்றைக்கு உபசரிப்பு முக்கியம்? ஏன் இன்றைக்கு சாதா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த கேள்வி. உங்களுக்கு யாராவது தெரிந்த ஒரு ஆள் வந்தா உடனே கூட்டிக் கொண்டு போய் வாங்குறது, சாப்பிடுவோம், வாங்க. ஏனென்றால் ஒரு ஐக்கியம், ஒரு ஃபெலோஷிப்புக்காக வேண்டிதான். மனிதர்களாகிய நாங்கள் மனுஷர்களில் அன்பு கூறுறதால் தான் என்ன செய்கிறோம்? போசிக்கிறோம், விருந்தோம்பல், சாப்பாடு. அதனுடைய நோக்கம் என்ன? அவர்களுடைய ஐக்கியம். இதைத்தான் அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள், ஆதி திருச்சபையில் இருந்த ஒரே ஒரு காரணம் என்று சொன்னார், அப்பம் பிடித்தல், ஜெபம் பண்ணுதல், உபதேசம். அப்பம் பிடி 46வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களால் தேவாலயத்தில் அணிதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு கபடம் இல்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி அப்பம் பிட்டு என்ன செய்ய. அப்பம் பிடிப்பதுல ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னா, ஏதோ சாப்பாடு இல்லாம சாப்பிடணும் என்றதுக்காக. அப்பம் பிடிப்பது ஒரு நோக்கம் என்று சொன்னா, ஒரு ஐக்கியம், ஒரு ஃபெலோஷிப். நான் உங்களை நேசிக்கிறேன். இன்றைக்கு சாதாரணமாக யாராவது ஒரு நபர் எனக்கு தெளிவாக நினைத்தா, வாங்க சந்திப்போம். யாராவது உங்களுக்கு தெரிந்த ஒரு வீட்டை வந்தா என்ன செய்வீங்க?
அவர் வரவேற்கிறதுல இருந்து அவருக்கு விருப்பமான சாப்பாட்டை கொடுக்கறது எவ்வளவு பிரயாசப்படும். அவருக்கு என்ன தேவை, என்ன பிடிக்கும், என்ன குடிப்பார், அவருக்கு அவரோடு நான் என்ன பேசக்கூடாது, அவருடைய மனம் நொந்துடக்கூட மாதிரி நான் ஏதாவது செய்யக்கூடாது. அவர்தான் நாங்கள் என்ன செய்வோம் இருக்கும். யாராவது ஒரு மனிதர் கிட்ட வந்தா அவனை அன்பு கூர்ந்த பொழுது அவனுக்கு விருப்பமான காரியங்கள் அவருக்கு என்ன உங்களுக்கு அழைச்சிருந்தா நீங்க என்ன சாப்பிடுவீங்க, வர்றதுக்கு முதலே கேட்கும் உங்களுக்கு என்ன விருப்பம், எது சாப்பிடுவீங்க, உங்களுக்கு என்ன செய்தா உங்களை நான் என்ன செய்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி அவர்கள் வந்து வீட்டை வருகிற பொழுது வரவேற்பிலிருந்து அவர்களை உபசரிப்பிலிருந்து அவர்களுக்கு செய்ய வேண்டியதை நாம் செய்து பிரயாசப்பட்டு மறுபடியும் என்ன செய்யணும், நாங்கள் அவர்களை அனுப்புகிறோம். யாரை நேசிக்கிறதால, மனுஷரை நேசிக்கிறதால மனுஷருக்கு இருந்தோங்க. தேவனை நேசிக்கிறோம் என்று சொல்கிறோமே, எங்களுடைய ஜெப வாழ்க்கை மனுஷருக்கு சாப்பாடு கொடுக்கிற பொழுது இருக்கிற பிரயாசம் ஜெபத்தில் எங்களுக்கு இருக்கா? மனுஷரை வரவேற்கிறதுக்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறோம். வாங்க பிரதர், சந்தோஷமா சிரித்த முகத்தோடு எப்பயாவது நீங்க துக்கமா நின்று யாரையாவது வீட்டை கூப்பிட்டு உங்களுடைய முகம் துக்கமா இருந்தா அந்த மனுஷன் சாப்பிட்டு போவானா? சொல்லுங்க. நீங்க எத்தனை கறி சமைச்சு நீங்க எவ்வளவுதான் இருந்து அந்த மனுஷனோடு பேசாம ஒரு கசப்போடு ஒரு கடினமான இருதயத்தோடு ஏற்காலம் எல்லாம் வந்தான்னு சொல்லி அவனுக்கு நீங்க எவ்வளவுதான் சமைச்சாலும் அந்த மனுஷன் சாப்பிடுவானா? அந்த மனுஷனை நீங்க நேசிக்கிறீங்க என்று சொன்னா உண்மையான இருதயத்தில் இருந்து என்ன குறை குற்றங்கள் இருந்தாலும் நீங்க அந்த மனிதனிட்ட என்ன செய்யுங்க, மன்னிங்க பிரதர், மன்னிங்க, நான் இப்படி பேசி. ஆனா தேவனிட்ட ஜெபத்துக்கு வருகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் பிரயாசங்கள் தேவன் விரும்புகிற காரியங்களை செய்கிறோமா? தேவன் ஆண்டவரை நான் இப்படி மனிதர்களுக்கு விரோதமாய் மனிதனிட்ட மன்னிப்பு கேட்கிற பலர், தேவனிட்ட மன்னிப்பு கேட்கிற அநேகர், ஆண்டவரை நான் ஒரு பாவம் செய்துட்டேன், நான் இப்படி விரும்பாத காரியத்தை செய்துட்டேன், என்னை மன்னிங்க பல முறை தேவ சமூகத்திலே விழுந்து அழுகிற அநேகர் இன்றைக்கு மனுஷரை நேசிக்கிற பொழுது மனுஷரோடு குறைகள் குற்றங்கள் இருந்தால் மன்னிப்புக்கு தவறி விடுகிறார்கள். காரணம் என்ன சொல்றாங்க? நான் ஆண்டவர்கிட்ட ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நீங்க அந்த குரோஸ்ல இந்த குறுக்கெழுத்து போட்டியில ஒரு லைனை தான் நிறைவு செய்து வைத்திருக்கீங்க, மற்ற லைனை நீங்க என்ன செய்யல, நிறைவு செய்யவில்லை. தேவனை நேசிக்கிறது போல உங்களுடைய சக மனிதன் நீங்க என்ன செய்ய நேசிங்க. அதுதான் வேதம் சொல்கிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம் சொல்கிறது, யோவான் 4:20 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி தான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லி ஒரு சகோதரன் அவன் பகைத்தானோ பொய்யன். தான் கண்ட சகோதரனில அன்பு கூறாதவன், தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தன் கண்ணால கண்ட சகோதரனை நேசிக்காதவன், தன் கண்ணால கண்ட சகோதரனை அன்பு செய்யாதவன், தான் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவான். வேதாகமம் கேள்விக்குறியோடு எப்படி நேசிப்பான், எப்படி அன்பு கூறுவான்? ஹல்லேலூயா. இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா கொலை என்றால் கத்தி எடுத்து குத்தி ஒருத்தரை கொண்டாதான் கொலை, இல்லாட்டி களத்தில் அசைஞ்சு கொண்டாதான் கொலை. ஆனா புதிய ஏற்பாட்டில தன் சகோதரனை பகைக்கிறவனும் மனுஷன் கொலை பாதகனாக இருக்கிறான். பகைத்த சகோதரர்களை பகைத்தாலே மனுஷ கொலை பாதகன். இன்றைக்கு தேவனிடம் இருந்து ஒரு லிஸ்ட் எடுத்தா சகோதரனை பகைக்கிறவர்கள் லிஸ்ட் அவுட் தாங்கண்டா, நீங்க நினைக்கிறீங்க யார் முன் லிஸ்ட் அவுட் இருப்பாங்க? தேவன் ஆண்டவர். அதுலேயும் முக்கியமா இன்றைக்கு அநேக நேரத்தில் சொல்லுகிறோம் நான் தேவனை நேசிக்கிறேன், அநேக நேரத்தில் சொல்லுகிறோம் ஆண்டவருக்காக 40 நாள் உபவாசம், 7 நாள் உபவாசம், இரவு ஜெபம், வெள்ளி ஜெபம், சனி ஜெபம்.
இவ்வளவும் ஆண்டவருக்காக செய்கிறோம் என்று சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தேவனிடத்தில் அன்பு கூறுவட்டவர்கள் உன்னை நேசிக்கிறது போல உன் பிறனை சகோதரனை நேசிக்க தவறி விடுகிறோம். சகோதரனுக்கு அன்பு காட்ட தவறி விடுகிறோம். சகோதரனை மன்னிக்க தவறி விடுகிறோம். சகோதரனுக்காக சில காரியங்களை செய்ய தேவனோடு இருக்கிற உறவு எந்த தவறும் இல்லை. அதுக்கு குறை சொல்ல நான் வரவில்லை. இவர்கள் தான் திருத்திக் கொள்வோம். நான் நீங்களும் மனிதர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு சில மனிதர்களை மன்னிக்கவே முடியாது, சில மனிதர்களை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. திரும்ப திரும்ப என்ன செய்வார்கள்? காயப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். திரும்ப திரும்ப வேதனை உண்டாக்கி கொண்டே இருப்பார்கள். திரும்ப திரும்ப எங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். திரும்ப திரும்ப நாங்கள் விரும்பாதவர்களை அவர்களை எப்படி நேசிக்க முடியும்? நேசிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தீமை செய்து பாட அனுபவிப்பது பார்க்க நன்மை செய்து பாட அனுபவிப்பது மேன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் ஒரு மனிதனை நேசிக்கிற பொழுது அவனுக்கு பெஸ்ட், அவனுக்கு சர்ப்ரைஸ் கூட கொடுக்கும். ஒரு மனிதனை நேசிக்கிற பொழுது அவன் விரும்புகிற காரியங்கள் என்ன 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 என்று பார்த்து செய்வோம். ஆனால் ஆண்டவரை நேசிக்கிற பொழுது சாதாரணமாக சும்மா கேட்டுக்கலாம். சும்மா ஒரு 2 ஜெபம், ஒரு 5 நிமிஷம் ஜெப வாழ்க்கை, ஒரு 5 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம், 2 வேதத்தை வாசி, 2 பாட்டு படித்தாச்சு, ஆராதனை முடிச்சு. ஆனால் ஒரு மனிதர்களை திருப்திப்படுத்துவது எத்தனை பல மணி நேரங்கள், எத்தனை பல மணி நேரங்கள் வாங்குறது கதைப்போம். கிரில் பாட்டி வேறுங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல சந்திப்போமா? இப்போ உங்களை யாராவது ஒரு திருமண வீட்டுக்கு கூப்பிட்டா திருமண வீட்டுக்கு உண்மையாக ஏன் போகும்? ஓகே, அவங்களோட ஐக்கியம், அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய இதுக்காக வேண்டி போகும். ஆனால் முக்கியமா என்னது போகும்? முக்கியமா சாப்பாடு. இப்ப திருமணம் எல்லாமே நல்லாம இருந்து நீங்க சொல்லுங்க, சாப்பாடு சரியாகி நீங்க நல்லா கலைப்பீங்களா? இந்த திருமணம் நல்லதுன்னு சொல்லு, கலைக்கவே மாட்டேங்க. சரியில்லைன்னா சொல்லி அப்படிதான். ஆனா உங்களை காட்டிலே இப்ப அடிக்கிறாங்க. நீங்க திருமண வீட்டுக்கு வருகிற பொழுது எந்த ஒரு சன்மானமும் எந்த ஒரு கிஃப்டோ நீங்க என்ன செய்ய வராதீங்க, கொண்டு வராதீங்க. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்படின்னா அது சந்தோஷம் தான். ஏன்? ஓகே, எங்களுக்கு அது முக்கியம். ஓகே, கொடுத்தா அவங்களோட அன்பின் நிமித்தமா கொடுக்குறோம். இல்லைன்னா ஓகே போறோம், சந்தோஷமா எடுத்து சாப்பிடுவாங்க. இப்ப காட்டில் அடிக்கிறாங்க, இந்த திருமண வீட்டுக்கு உங்களுக்கு சாப்பாடு இல்லை, நீ யாராவது போவீங்க போவீங்க. அப்படி போனாலும் என்ன செய்வோம்? இவன் எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் செய்யறாங்க, இவன் எல்லாம் ஒரு மனுஷன் சாப்பாடு கொடுக்கறதுக்கு பச்சை என்ன சொல்லுவோம், அப்படிலாம் பேசு. ஆனா ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, ஒரு சாதாரண ஃபங்க்ஷனிலே, ஒரு சாதாரண காரியத்திலே ஒரு மனுஷனை திருப்திப்படுத்த, ஒரு மனுஷனுக்கு நாங்கள் அன்பு கூறுகிறோம், அவங்களோட ஐக்கியத்துக்கு விருந்தோம் சாப்பாடு தான் உதவிப்படுத்துகிறோம். அது போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நெருங்குகிற பொழுது ஜெபம் எங்களுடைய வாழ்க்கையில் விருந்தோங்களுக்கு எவ்வளவு பிரயாசமோ அதே பிரயாசத்தை ஜெபத்திற்கு கொடுங்க. ஆமென். விருந்தோம்பல் ஒரு மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்கு அவனுக்கு என்ன விருப்பம், அவன் என்ன சாப்பிடுவான், அவன் என்ன குடிப்பான், அவன் முகம் சுழிச்சிடக்கூடாது, அவனுக்கு விருப்பம் இல்லாத வார்த்தையை அவன் தேவ சமூகத்தில் வந்தா மாத்திரம் ஒரே ஆளுக முகத்தை அப்படியே வச்சிருக்கிறது, சிரிப்பே வரான். இன்றைக்கு தேவனை நாங்கள் எத்தனை நன்மைகளை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை செய்திருக்கிறான். ஆமென். நாம் நீப்பது நிர்மூலமாக கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் மரித்து போய் அதை நினைத்து நன்றி செலுத்த வேண்டும். வாழ்க்கையில் நன்றியுடைய இருதயம், இன்றைக்கு நன்றி செலுத்துவதற்கு நன்றியுடைய இருதயம் தேவை. ஆனால் தேவனை துதிக்கிறதுக்கு அவர் யார் என்று அறிவதற்கு தேவை. அவர் எப்படியான காரியங்களை செய்கிறவர், வல்லமையான காரியங்கள் என்னத்தை படைத்த அறிவு தேவை. அவர் ஆராதனை செய்கிறதுக்கு பிரியமானவர்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இறக்கங்களை முன்னிட்டு ஒரு பலியாக அந்த காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும், வர வேண்டும். ஹல்லேலூயா. இதைத்தான் இன்றைய நாளிலே நான் ஒரு சம்பவத்திலே இருந்து, பழைய பாட்டில் ஒரு சம்பவத்திலே இருந்து அந்த தேவ மனிதன் எப்படி அந்த வந்த நபர்களை விருந்தோம்பித்தார், போஷித்தார், அதற்கும் ஜெப வாழ்க்கைக்கும் தொடர்பு படுத்தி இந்த நாளிலே ஆவியானவர்களோடு பேசுவார்கள். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு கர்த்தர்
பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். ஆருக்கு ஆண்டவர் தரிசனமானார்? ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்து. ஓகே, பகலில் உஷ்ண வேளை என்ன நேரம்? மத்தியான நேரம் கூடார வாசலில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். 3 புருஷர்கள் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து எதிர்கொண்டு என்ன செய்யலாம்? ஓடி தரை மட்டும் குனிகிறான். என்ன நேரம் என்று சொன்னால் பகலின் உஷ்ண வேளை, ஒரு மத்தியான நேரம், அதான் பகலின் உஷ்ண வேளை. அப்பொழுது ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்று சொன்னால் 3 புருஷர்கள் கண்ட உடனே ஆபிரகாம் என்ன செய்யலாம்? தீவிரத்தை எழுதி ஓடுகிறார். இன்றைக்கு அநேக நேரத்தில் மனுஷர்கள் திருப்திப்படுது. ஆபிரகாமுக்கு தேடி வந்த மனிதர்கள் 3 புருஷர்கள், அந்த மனிதர்களை வரவேற்க ஆபிரகாம் என்ன செய்யறார் பாருங்க. வசனம் எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து தன்னை தாழ்த்துகிறார். ஒரு மனுஷனை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொன்னா ஆபிரகாம் அன்றைக்கு அந்த காரியத்தை செய்யும் பொழுது தேவனை நேசிக்கிறோம் என்று சொல்கிற நாங்கள் மனுஷனுக்காக வேண்டிய ஆபிரகாம் அந்த பகல் நேரம் உஷ்ணமான நேரத்துல அவர்களுக்கு ஆபிரகாம் பேசாம வீட்டை எடுத்துட்டு உள்ளுக்க வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை ஆபிரகாம் என்ன செய்யலாம்? வேலைக்காரர் இருக்கலாம். ஏன் ஆபிரகாமோடும்? ஆனா ஆபிரகாம் எத்தனை வயசுல இந்த காரியம் நடைபெறுதுன்னு சொன்னா 99 வயது. ஆபிரகாமுக்கு 99 வயது. ஆபிரகாம் எழுப்பி தீவிரமாக அந்த மனுஷர்களோடு இருக்கிற ஐக்கியம், மனுஷரோடு நல்ல விஷயம், பிழை இல்லை, நல்ல விஷயம். அவர்களை வரவேற்க ஆபிரகாம் முதல் எழுப்பி போய் அது என்ன நேரம்? மத்தியான நேரம் சாப்பிட்டு நிற்கிற உள்ள ஆபிரகாம் போய் சாப்பாடு போய் பாருங்க. வேலைக்காரர் சொல்லிக்கலாம், அவனுக்கு எத்தனையோ வேலைக்காரர்கள் இருக்கார்கள், போய் பாருங்க ஆறு வந்திருக்காங்க என்று சொல்லியிருக்கிறான். ஆபிரகாம் வயது முதிர்ந்த ஆபிரகாம் 90. ஆபிரகாம் அந்த மனுஷர்களை திருப்திப்படுத்த தானே எழுப்பி ஓடுகிறான். இன்னைக்கு தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகளாய் தேவனுடைய காரியத்தில் இன்னைக்கு பகலின் நேரம் ஒரு கஷ்டமான நேரம். இன்னைக்கு நாங்கள் எங்களுக்கு சுகமான நேரத்தில் தான் ஆண்டவரை என்ன செய்கிறோம்? தேடுகிறோம். கஷ்டமான நேரம், பகலின் நேரம், மத்தியான நேரம் ஆண்டவர் ஜெபம் பண்ண கூப்பிட்ட போவோமா? முடியாது. ஆனால் இந்த பாருங்கள் எப்படி ஆபிரகாம் அவருடைய கடினத்தையும் பார்க்காமல் மனுஷருக்காக, யாருக்காக? மனுஷனுக்காக. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை எப்பொழுது நாங்கள் தேடுகிறவர்களாக இருக்கும். அது பகலின் நேரம் உஷ்ணமான எந்த மனத்தை எப்படி இல்லை ஆண்டவருக்கு அன்றைக்கு சில தீர்மானங்களை நாங்கள் என்ன செய்ய எடுக்க வேண்டும். தானியேல் தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானம் எடுத்தார். என்ன சூழ்நிலை, எப்படிப்பட்ட நிலைமை என்றாலும் ஆண்டவரை நான் 3 நேரமும் துதிப்பேன், 3 நேரமும் நான் ஜெபம் பண்ணுவேன், காலமை மதியம் இரவு. இப்படிப்பட்ட தீர்மானங்களை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுக்க வேண்டும். ஆபிரகாம் எதிர்கொண்டு ஓடுகிறான். ஆபிரகாம் வேலைக்காரன் என்று சொல்லவில்லை. நாங்கள் பல வழியில் எங்களுக்கு தேவையான ஜெபங்கள், எங்களுக்கு தேவையான விண்ணப்பங்களை மற்றவர்களிடம் சொல்லுகிறோம். நீங்க தேவனுடைய ஜெபம் பண்ணுங்க, நீங்க எனக்காக பணிந்து பேசுங்க, நீங்க இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் பிரயாசப்பட என்ன செய்வோம்? தவறி விடுவோம். இன்னைக்கு ஆபிரகாமை போல நானும் நீங்கள் எந்த சூழ்நிலையானாலும் எப்படிப்பட்ட நெருக்கமான காரியங்கள் ஆண்டவரை நெருங்குகிறவர்களாய், ஆண்டவருடைய ஓடுகிற பிள்ளைகளாய். நீ அப்போஸ்தலர்களை பார்க்கிற பொழுது வாசிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 9வது பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் என்ன செய்தார்? மேல் வீட்டறையில் ஏறினார். 6ஆம் மணி நேரம் பிற்பகல் சரியாக 12 மணி மேல் வீட்டறையில் ஜெபம் பண்ண ஏறுகிற பொழுதுதான் பேதுருவுக்கு தரிசனம் கிடைத்தது. அதே 10வது அதிகாரம் 30வது வசனத்துல கொர்நேலியு 9வது மணி நேரம் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது தூதர் 9ஆம் மணி நேரம் என்று சொன்னா கிட்டத்தட்ட 3 மணி, பிற்பகல் 3 மணி. இந்த நேரம் 12 மணி 3 மணி எல்லாம் எப்படிப்பட்ட நேரங்கள் என்று சொன்னால் அது நாங்கள் இடைப்பாடுகிற நேரம். ஆனால் தேவனை தேடினார்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் உங்களுக்கு சமயம் கிடைக்கிற பொழுது, சமயம் வாய்த்தால் என்ன, சமயம் வாய்க்காவிட்டால் என்ன, ஆண்டவரை தேட பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
ஒருவேளை கடினம் தான், வெள்ளிக்கிழமை வருவது கடினம், சனிக்கிழமை கூட்டங்களுக்கு கடினம், ஆனாலும் கடினத்தின் மத்தியும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாம். பாருங்க, ஆபிரகாம் தலை மட்டும் குளித்து என்ன செய்கிறான்? தன்னை தாழ்த்துகிறான். ஜெபம் என்பதால் தான் தேவனோடு ஒரு மனுஷர்களுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறோம். தேவனோடு நாங்கள் போகிற பொழுது பல வேளைகளை தாழ்த்து தவறி விடுகிறோம். எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ய, ஆண்டவரை நான் ஆண்டவரை நான் இந்த நிலைமையிலிருந்து வந்து என்னை தாழ்த்துகிறேன், என்னுடைய மாம்சங்கள் என்னுடைய சுயங்கள் வெளிவராதபடி என்னை தாழ்த்துகிறேன் என்று ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு ஜெபத்தை நானும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து வாசிங்க. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உங்கள் அடியனை விட்டு கடந்து போகலாம். ஆபிரகாம் சொல்கிறார் அந்த 3 புருஷர்களுக்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தா நீங்க காத்திருங்க. மனுஷரை நேசிக்கிறபடியாக ஆபிரகாம் சொல்கிறார். என்ன செய்கிறார்? அவர்கள் அன்பு கூர்ந்தபடி அவங்களை நேசிக்கிறபடியா இருங்க. உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை இருந்தா நீங்க என்ன செய்கிறாங்க? போகிறார். இதுதான் ஆவிக்குரிய எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஜெபத்துக்கு வருகிற பொழுது, ஆண்டவருடைய கண்ணுடைய கிருபையினால தான் நான் என்ன செய்திருப்பேன்? ரட்சிக்கப்பட்ட அந்த கிருபையை நினைக்கிற ஒரு பகுத்துவம் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவருடைய கிருபையினால தான் நான் வாழ்கிறேன். ஒன்றும் இல்லாமல் இருந்த எங்களை இந்த நிலைமைக்கு உயர்த்தி வைத்த உடைய கிருபை ஆண்டவர். உங்களுடைய கிருபையினால வந்திருக்கு. இந்த கிருபையினால என்ன மன்னி, உங்களுடைய கிருபையினால எனக்கு செவி கொடுங்க. உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய கிருபையினால வந்து என்னுடைய பலத்தினால உங்களுடைய கிருபையினால. இதைத்தான் ஆபிரகாம் அந்த மனிதனுக்கு செய்யலாம். கிருபை கிடைத்ததால இருங்க. அன்றைக்கு நாங்கள் ஜெபத்துக்கு போகிற பொழுது ஏதோ தெரியும், எல்லாம் தெரியும் இல்லை. ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால வரோம், எங்களோட மத்தியில நீங்க வாங்க. உங்களுடைய கிருபையினால வந்திருக்கிறோம் சுவாமி, எங்க மத்தியில நீங்க அசைவாடு. இன்றைக்கு அப்படி வாங்க. ஒரு பாட்டு, வாரும் தூய் ஆவியே உங்களுடைய பிரசன்னத்தை வாங்கி அதோட பிரசன்ன ஆவியாக வந்து எல்லாத்துக்கும் என்ன செய்ய வேண்டும்? ஆபிரகாமுடைய வாழ்க்கை பாருங்க. இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம், கஷ்டமான நேரம், எதிர்கொண்டு ஓடுகிறான், பேச்சுகிறான். கிருபை இருந்ததான தாண்டி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு அன்பு செலுத்துறபடியா செய்கிற ஆபிரகாம். நானும் நீங்களும் தேவனை நேசிக்கிறோம் என்று பல வேளைகளில் கிருபைகளை என்ன செய்கிறோம்? போட்கடித்து விடுகிறோம். அவருடைய கிருபையை நினைத்து ரட்சிக்கப்பட்ட அவருடைய கிருபையினால்தான் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கிறோம். அவருடைய கிருபையை எங்களுடைய வாழ்க்கையில அனுதினமும் நினைக்கிறவர்களாம். அவருடைய கிருபைக்கு நன்றி சொல்கிறவர்களாம். பேர் சொல்லி அழைத்த அவருடைய கிருபை, பெரியவனாக்கி என்னுடைய கிருபை. அப்படிப்பட்ட கிருபையை நினைக்கிறவர்களால் நாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். தொடர்ந்து வாசிங்க. கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், கால்களை கழுவி மரத்தடியை நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த பாருங்கள். கால்களை கழுவி இருதயங்களை திடப்படுத்த நான் ஆவிக்குரிய ரீதியை சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனா நேரம் போனபடியாக போகுது. கால்களை கழுவி திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்பொழுது நீங்கள் உங்கள் வழி போகலாம். இதுவரைக்கும் வந்தீர்கள் என்றான். செய்தார்கள். அப்பொழுது ஆபிரகாம் என்ன செய்தார்? தீவிரம். முதல் எப்படி வந்து 3வது வருஷமா எதிர் கொண்டு ஓடின ஆபிரகாம், தலை மட்டும் கொண்டு. இப்ப தீவிரமா எங்க ஓடுற? சாராளிட்ட போய், நல்ல சாரா, நல்ல மனைவி ஆபிரகாமுக்கு போய் என்ன செய்யறான்? அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தை சாராளத்துக்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். சீக்கிரமாய் 3 படி மாவு எடுத்து அப்பம் சுடு. இதெல்லாம் ஆபிரகாம் யாருக்காக காண்பிக்கிற அன்பு? மனுஷர்களுக்காக. டக்குன்னு அந்த மனுஷர்களுக்காக போய் வீட்டுக்கு ஓடி போய் சாரா தீவிரமாய் போய் சீக்கிரமாய் சுடு. சாரா உண்மையிலே தேவனுடைய ஆண்டவருக்கு சோஸ்தரம். நல்ல ஒரு தாய். யாருக்கு எனக்கு உங்களுக்கு வேலை இல்லையா? இந்த நேரம் வந்தாலும் பகல் இந்த உஷ்ணமான நேரம் யார் இருக்கிறத கொடுத்துங்க. ஏன்னா வேற சாரால் தன்னுடைய விரக்தியை காண்பித்திருக்க முடியும். சாரால் 75வது வயது, ஆபிரகாமுக்கு 75 வயதில் ஆரம்பித்த ஆண்டவர், அழைத்த ஆண்டவர், வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர். இப்ப ஆபிரகாமுக்கு 99 வயது, பிள்ளைகளே இல்லை. வாக்குத்தத்தம் நிறைவேறவே இல்லை. வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஒரு அடையாளம் கூட இல்லை. ஆபிரகாம் இந்த இதுக்கு சாரால் தன்னுடைய பிரதிபலிப்பை என்ன செய்திருக்க முடியும்? காண்பித்திருக்க முடியும். வேற வேலையில அவங்களுக்கு திரும்ப வந்து உன் சந்ததியில உனக்கு ஒரு குமாரனை தருவேன்,
உன்னுடைய வம்சங்கள் உனக்கு இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்ற. வானத்து நட்சத்திரங்களை என்னாது பார்க்க கூடுமானால் பார், எண்ண கூடுமானால் எண்ணு. உன்னுடைய சந்ததியில் ராஜாக்கள் தோன்றுவார்கள், உன்னை மிகவும் பதவி பேரி. இதைத்தான் ஆபிரகாமுக்கு எத்தனை வருஷமாயிட்டு? 24 வருடங்களாய் ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்ப அவர்கள் வீட்டை வருகிற பொழுது சாரால் உடன்படாமல் இருந்திருக்கிறார். சாரால் உடன்படவே தேவையில்லை, போய் அவங்கள அனுப்பிவிடு, தண்ணியை கொடுத்துட்டாவது அனுப்பிவிடு. ஆனால் சாரால் என்ன செய்வாங்க? ஆபிரகாமுக்கு உடன்படுகிறார். யாரை திருப்தி பண்ற? மனுஷன். நல்ல விஷயம், நல்ல விஷயம். எங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ரீதியில் வருகிற பொழுது தனிப்பட்ட ஜெபம், எங்களுடைய குடும்ப ஜெபம், எங்களுடைய சபை சம்பந்த பொதுவான ஜெபங்கள், இதற்கு எங்களுடைய குடும்பத்தினர் அங்க ஒத்துழைக்கிறார்கள். ஒரு விஷயம் நிதானித்து பாருங்கள். அன்றைக்கு ஆபிரகாம் மனுஷனை திருப்திப்படுத்துவதற்கு சாரால் என்ன செய்யலாம்? சாற்று போக்கு சொல்லவே இல்லை. ஆனால் தேவ பிள்ளைகளாக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிற பொழுது சில வேளையில இங்க போய் என்ன பெரிய ஒதுங்குகிற சாராக்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அந்த சாரால் சொல்ல ஹல்லேலூயா. அதற்கு தேவ பிள்ளைகளாக நாம் நிதானித்துக் கொள்வோம். அந்த குடும்பத்துக்கு, தரிசனத்துக்கு, மனுஷரை திருப்திப்படுத்துவதற்கு சாரால் என்ன செய்கிறார்? ஒத்துழைக்கிறார். தேவ ராஜ்யங்கள், தேவ காரியங்களை குடும்பங்களாய் ஜெபம், குடும்ப ஜெபம் என்று கணவனால் விழிக்கிற பொழுது மனைவி என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஒத்துழைப்பு. சபையாய் சில கூட்டங்கள் வருகிற பொழுது ஒத்துழைப்பு. ஒருவரை வாக்குத்தத்தங்கள் நடக்காம இருக்கலாம். சாராளுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்பு தான் சாராள் என்ன செய்தார்? ஆபிரகாமை ஆகாருக்கு என்ன செய்தார்? இஸ்மவேலும் பிறந்தார். இதுக்கு ஒரு வாக்குத்தத்தமா சாராள் விரக்தியை காட்டவே. ஹல்லேலூயா. மனுஷர்களில் அன்பு கூறுகிற நாங்க அதை விட அதிகமாய் தேவனிடத்தில் அன்பு கூறவாக வாஞ்சிக்க வேண்டும். ஆமென். பாருங்கள், ஒரு உடனடியான தீவிரம். உடனே அடுத்து தொடர்ந்து வாசிங்க. ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி பிறகு ஓடுதான். ஆபிரகாம் எத்தனை வயசுல? 99 வயசுல ஆபிரகாம் எழும்புறார், ஓடுறார், வீட்டுக்கு போறார், மனசு அப்பத்துடன் மாட்டு மந்தைக்கு ஓடுறார். ஆபிரகாமுக்கு எத்தனை வேலைக்காரர் இருந்தார்கள்? பல. இதற்கு முதல் அதிகாரத்துக்கு முதல் 318 பேரை கூட்டிக் கொண்டு சோதோம் கொமோராவில போய் லோத்துவுக்கு வேண்டி சண்டை பிடித்தவரால் ஆபிரகாம். அப்ப ஆபிரகாமுக்கு வேலைக்காரர் இருந்தார்கள். ஆபிரகாம் சொல்லியிருக்கலாம், யாராவது ஒருத்தர் பிடிச்சி போய் மந்தைய பிடிச்சு அடிச்சு சமயம். ஆபிரகாம் ஒரு ராஜா மாதிரி பேசாம இருந்திருக்க வேண்டிய ஆபிரகாம். ஆனா ஒரு மனுஷனை திருப்திப்படுத்த ஓடுறாரு, தீவிரப்படுறாரு, அங்க போறார், இங்க போறார், வீட்டுக்குள்ள போறார். சாரால் அப்பம் சொல். காரணம், ஒரு மனுஷனை அன்பு கூறுறபடியா மனுஷனை திருப்திப்படுத்த. இன்னைக்கு தேவனை திருப்திப்படுத்த, தேவனுக்காக இந்த பிரயாசங்கள் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காங்க. ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க. இந்த தீவிரப்படுறது, இந்த பிரயாசப்படுறது, இந்த ஓடுறது, குடும்பம், இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்காங்க. ஒரு பாருங்க, இது ரெண்டையும் செய்தால் தான் ஆண்டவர் அந்த நியாய சொல்லி சொன்னார், நீத்திய உத்தரவு சொன்னார், நல்ல வடிவாய் பார்த்து சொன்னார். அப்படி செய்தால் தான் நானும் நீங்கள் நீத்திய ஜீவனுக்கு தகுதியுடையவர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆபிரகாம் அப்படியே சொல்லி கொண்டு போகலாம். ஆனால் நேரம் 12 நாள் விட்டது போல இருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நான் முடிக்கிற பிரச்சனை. ஆபிரகாமுடைய இந்த பிரயாசம் உண்மையிலே அவனுடைய முதிர் வயது, அவனுடைய இயலாமை நேரத்தில் கூட, தன்னால் முடியாத நேரத்தில் கூட மனுஷர்கள் மேல் அன்பினால், மனுஷர்கள் மேல் இருக்கிற ஒரு ஐக்கியம், ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக தான் ஆபிரகாம் இத்தனை பிரயாசப்படுகிறான். நானும் நீங்களும் ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆண்டவரோடு இருக்கிற உறவில், ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தில் பிரயாசப்பட அழைக்கப்பட்டிருக்கும். ஜெபம் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷனை நாங்க விருந்தோம்பல் பண்ண சாப்பாடு கொடுக்க பிரயாசப்படுறோமோ அதே பிரயாசம் ஜெபத்தில் இருக்க வேண்டும். அப்படி ஜெபத்துக்கு வர வேண்டும். ஒரு தீவிரம் ஜெபத்துக்கு காணப்பட வேண்டும். உபவாசம் என்றால் தீவிரம், ஓடி அதை செய், இதை செய். காரணம், தேவன் மேல் இருக்கிற அன்பை தேவனுக்கு வெளிப்படுத்த, மனுஷன் மேல் இருக்கிற அன்பை மனுஷனுக்கு வெளிப்படுத்த ஆபிரகாம் என்ன ஓட்டார், என்ன தீவிரம். அப்ப சொல்லு மந்தைய குடி. பிறகு ஆபிரகாம், நீங்க வசனத்தை வாசிங்க.
10வது வசனம் 8வது வசனம் வாசிங்க. ஆபிரகாம் வெண்ணையையும் காளையையும் சமைத்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பாருங்க, அவர்கள் அருகே வந்து மரத்தடியில சாப்பிடுங்க என்ன செய்யறார்? நீக்கிறார், காத்திருக்கிறார். பொருள் காரணம் அந்த மனுஷர்கள் சாப்பிட மட்டும் ஒன்று பேசக்கூடாது. ஆனா இன்றைக்கு தேவ சமூகத்துல தேவ பிள்ளைகளாக நாங்க வந்து ஆண்டவர்கிட்ட ஏதாவது விண்ணப்பம் வச்சுட்டா கர்த்தர் என்ன செய்யணும்? உடனே பதிவுகளை காத்திருப்பு என்பது பல நேரங்களில் காத்திருப்புகள் நேரங்களுக்கு நாங்கள் ஆண்டவர் என்ன ஆண்டவர் நீங்களாம் ஒரு ஆண்டவர் அளவுக்கு காத்திருப்பீங்க. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்ய இத்தனையும் மனுஷனுக்காக பிரயாசப்பட்டு சாப்பிடுங்க என்று சாப்பாடை கொடுத்துட்டு நீக்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகளாக நாங்கள் எங்களுடைய ஜெபமால் தெரியும் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை வைக்கிறோம். நாங்கள் ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுகிறோம். நாங்கள் சில வேளையில் பதில் கொடுக்க தவறுகிற பொழுது காத்திருக்க வேண்டும். நிச்சயமாகவே ஆண்டவர் நல்ல பதில்களை எங்களுக்கு வைத்திருக்கிறார். அவர் ஒரு நாளும் ஜெபம் வீணாகாது. சில வேளையில் நாங்கள் மனுஷர்களை நேசிக்கிறது, மனுஷருக்கு செய்கிறது மறக்கப்படலாம், மறந்து போகலாம், அல்லது ஆனால் தேவனுக்காக படுகிற பிரயாசம், தேவனுக்காக காண்பிக்கிற தீவிரம், தேவனை அணுக வேண்டும், இன்னும் நெருங்க வேண்டும் என்று நானும் நீங்களும் வைராக்கியம் கொள்கிறது கர்த்தர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே இதே ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதை மட்டும் வாசிக்க முடிகிறது. லூக்கா 16வது அதிகாரம் 19வது வசனம். லூக்கா 16:19 வசனம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் சம்பூர்ணமாய் வாழ்ந்தான். எப்படிப்பட்ட மனிதன்? ஐஸ்வர்யமுள்ள மனுஷன். அவன் இரத்தாம்பரம் தரித்து சம்பூர்ணமாய் வாழ்ந்து வந்த மனிதன். ஓகே. லாசரு எனும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து. அப்ப இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். அதான் நான் சொல்லுகிறேன். ஒரு ஐஸ்வர்யவான் என்ன செய்யறான்? மரிக்கிறான். அதே போல அவனுடைய வீட்டிலே ஒரு லாசரு, அவன் முடியாத ஒரு தரித்திரன் லாசரு, உணவுக்கு இல்லை, அப்படிப்பட்டவன் மரிக்கிறான். ஆனா லாசரு மரித்து எங்க போகிறான்? பரதேஸ் ஆபிரகாமிட்ட போகிறான். இந்த ஐஸ்வர்யவான் மரித்து எங்க போகிறான்? பாதாளத்துக்கு போகிறான், நரகத்துக்கு போகிறான், பாதாளத்துக்கு செல்கிறான். ஐஸ்வர்யவான் என்ன பிழை செய்யலாம்? ஐஸ்வர்யவான் இருக்கிறது தப்பா? ஐஸ்வர்யவான்கள் பரலோகம் போக முடியாதா? தேவன் எங்களுக்கு ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலத்தை கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஐஸ்வர்யமாய். அப்ப ஏன் அந்த ஐஸ்வர்யவான் பாருங்கள் எப்படி ஆபிரகாமை அழைக்கிறார் என்றால் தகப்பனே. ஆபிரகாம் எப்படி ஐஸ்வர்யவான் அழைக்கிறார்? வாசிங்க அந்த சம்பவம் 25வது. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் நன்மைகளை அனுபவித்தால் லாசரு அப்படியே. நன்மைகளை அனுபவிப்பது பிள்ளையா? தீமை அனுபவிச்சால் பரலோகம் போக முடியும். இந்த சம்பவத்தில் லாசரு ஐஸ்வர்யவானுடைய வீட்டில தான் இருந்தான். ஆனா வாசல்ல இருந்தா எங்க பிரச்சனை? ஏன் ஐஸ்வர்யவான் பாருங்கள் அவன் தேவனை குறித்து அறிவு இருந்தது. அதனாலதான் ஆபிரகாம் எப்படி சொல்கிறான்? தகப்பன் என்று சொல்கிறான். ஆபிரகாமுடைய மகன் தான் யாரு? ஒரு விதத்தில் அவனுடைய மகன். இந்த ஐஸ்வர்யவான் எங்க இருக்கிறான்? ஏதோ ஆண்டவரை அடைந்திருக்கிறோம் என்றபடியா பரலோகம் இல்லை. ஆண்டவரை அடைந்திருக்கிறோம், ஆராதனை செய்கிறோம். இன்றைக்கு அவன் பாவம் செய்ததாக இந்த வேதாகமத்தில் எழுதப்படவில்லை. விபச்சாரம் செய்தான், வேசித்தனம் செய்தான், களவு செய்தான், பொய் சொன்னான், ஒன்றுமே இல்லை. அவன் செய்தது இன்றைக்கு பாருங்க, அவன் ஐஸ்வர்யமான் தான். அவன் சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டான். நன்மைகளை அனுபவிப்பது தப்பல்ல. தனது வாசலில் கிடந்த தேவையுள்ள மனிதனுக்கு உதவி செய்யாமல் போனதுதான் அவனுடைய தப்பு. வாசலில் ஒருத்தர் தேவையோடு இருக்கிறான்.
ஒரு சாப்பாட்டை கொடுத்திருக்கலாம். ஏனென்றா இவன் ஐஸ்வர்யத்தின் நிமித்தம் சம்பூர்ணமாய் வாழ்ந்தவன், ரெக்காம்பரம் கொடுத்திருக்கவன். ஒரு 2 உடுப்ப வேண்டி கொடுத்திருக்கலாம், அவனை விசாரித்திருக்கலாம். பாருங்க, தேவனை நேசித்தவன் தான். ஒருவர் வேதாமத்தில் இல்லை, ஆனால் தேவனை நேசித்திருக்கலாம். அவருடைய நியாய பிரமாணங்களை இந்த ஐஸ்வர்யவான் கை கொண்டிருக்கலாம், ஆலயத்துக்கு போயிருக்கலாம். உபவாசம் இல்லை, வேதாமத்தில் இல்லை, ஆனால் செய்திருக்கலாம். அவன் பாவம் செய்தன்னு சொல்லி எங்கேயுமே இல்லை. ஆனா அவன் செய்த பாவம் என்னன்னு சொன்னான், தன்னை போல பிறரை நேசித்த தவறினான். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரோடு இருக்கிற உறவு முக்கியம்தான். அதை விட எங்களை போல மற்றவர்களையும் நேசிக்க பழக வேண்டும். அன்றைக்கு அவனுடைய பாஸ்டரின் அருகில் ஒருத்தர் சாப்பாடு இருக்கிறான். அவனுக்கு மிகுதியா இருக்கிறது ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யவான், அதாவது நாங்கள் கஷ்டப்படணும், ஐஸ்வர்யவான் அதெல்லாம் இல்லை. ஐஸ்வர்யமாக நாங்கள் சம்பூர்ணமாய் வாழ வேண்டும். அவருடைய பிள்ளைகள் நாங்கள் இந்த தேசத்தில் நிறைவாய் வாழ வேண்டும். அதுபோல ஏழைகளை என்ன செய்யணும், தேவை உடையவர்களையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை வாசல் இருந்தவனே அவன் நினைவு கூறுகிறார். அதனால தான் அவன் அன்றைக்கு பாதாளத்திற்கு செல்லப்படக்கூடிய நிலைமை. நானும் நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதுமாய் இருந்தால், அநேக காரியங்களுக்கு தேவனோடு உறவு கொள்ள, தேவனோடு ஐக்கியப்பட ஜெபம், வேத வாசிப்பு அநேகம் இருக்கு. நான் ஜெபத்தை மட்டும்தான் இன்றைக்கு பேசினேன். அதே போல சக மனிதர்களிடத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அன்பு கூற வேண்டும். பிழை செய்வதனால் போய் மன்னிப்பை கேட்டு மற்றவர்களை நோக்கடிக்காதபடி, மற்றவர்களை தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிற துணியில நாங்கள் யாருக்கு விரோதமாக ஏதாவது பேசியிருந்தால் மனிதரிடத்தில் மன்னிப்பை கேட்க மாட்டோம். என்ன கர்த்தர் பார்த்து கொள்வாங்க. கர்த்தரோடு மட்டும்தான் என்னுடைய உறவு, கர்த்தரோடு மட்டும்தான் என்னுடைய ஐக்கியம் எப்பமா இருந்தால் இந்த ஐஸ்வர்யவானுடைய முடிவு போல எங்களுடைய முடிவுமா. தேவனேச்சிய சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்கள், சத்தியம் உங்களை விடுதல் அறிஞ்ச சத்தியம். அநேக நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை பேச முடியாது. இன்னைக்கு அநேக இப்படிப்பட்ட உபதேசங்கள் இல்லை என்று சொன்ன நடக்கிற காரியங்கள் இதுதான். ஆனால் நானும் நீங்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவன் என்று சொல்கிற நாங்கள் மனிதர்களையும் நேசிக்க கூட இருக்கிற அநேக நேரத்தில் அநேகர் தன்னுடைய கசப்பின் வைராக்கியத்தின் வெளிப்பாட்டை எப்படி காண்பிப்பாட்டா, மனுஷரெல்லாம் எல்லாம் போய் நாசில சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்பாத. ஆபிரகாம் ஐஸ்வர்யவான் சொல்லிருக்கலாம் இந்த வசனத்தை. ஆபிரகாம், நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்களே, நான் அவனை நம்பல. ஒரு சூழ்நிலைக்கு எங்களுக்கு தேவைகள் அந்த வார்த்தைகளை எடுக்கிறோம். ஆண்டவர் என்னை நம்பினார். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் எங்களை நம்பித்தான் இந்த ஊழியத்தை கொடுத்தார். ஆண்டவர் என்னை நம்பித்தான் இதோடு வைத்திருக்கிறார். இன்றைக்கு பல வேளைகளில் நாங்கள் மனுஷரை நேசிப்பதற்கு முடியாதபடி இந்த வார்த்தையை காரணமாக சாட்டி தப்பித்து விடுகிறோம். ஒருவேளை இந்த நாளில் தேவன் உங்களோடு பேசுவாராக இருந்தால் நாம் யாவரும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்றவர்களால் நித்திய ஜீவனுக்கு அழைக்கப்பட்ட நாங்கள், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்ட நாங்கள் சாட்டு போக்கு சொல்லி தப்புவதற்கு ஆண்டவரே, மனுஷனால் இவ்வளவு நாளாய் பிரியப்படுத்த தவறி இருந்தால், மனுஷனிடம் நான் அன்பை காண்பிக்க தவறி இருந்தால், கண் காணாத தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறான், கண் கண்ட சகோதரனுக்கு விரோதமான காரியங்களை செய்திருந்தால் எங்களை மன்னியுங்கள். எல்லாரும் நாங்கள் எழுந்து நின்று கண்களை மூடி தேவனுடைய வீடு தரிசனத்தின் இடம், ஓடிய யாக்கோபை தேடி வந்தீ, தனிமையிலே பேசினீ, பலிபீடம் கட்டிய அந்த இடம் இன்றும் பரிசுத்தம்.
எங்கே நீர் தரிசனமாவீர், இங்கே வாக்குத்தத்தம் நிறைவேறும். தேவனுடைய வீடு எங்கள் தலைமுறையின் அடையாளம். நான் சர்வ வல்ல தேவன் என்றே பலுகி பெருகுவாயன்றி, ஜாதிகள் உன்னிலிருந்து எழும் ராஜாக்கள் உன் சந்ததி. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் இடம். நீ சொன்னதை செய்யும் வரை எங்களை கைவிட மாட்டீ. இதோ வானத்தில் சிங்காசனம் மகிமையால் நிறைந்தது, மின்னலும் இடியும் சத்தமும் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏழு ஆவிகள் எரிகின்றன அக்கினி தீபங்கள் முன்பாக நாம் விழுந்து ஆராதிக்கிறோம் தேவனுடைய சிங்காசனத்தின் முன். தேவனுடைய வீடு ஏழு பெற்றே வானமும் பூமியும் சந்திக்கும் இடம். மேற்கும் கிழக்கும் பரவுவோம், வடக்கும் தெற்கும் நிறைவோம். எங்களிலும் எங்கள் சந்ததியிலும் பூமி ஆசீர்வதிக்கப்படும். நீர் எங்களோடு இருப்பீர், போகும் இடமெல்லாம் காப்பீர்.